யூடியூப் மூலமாக காசு சம்பாதிக்கக்கூடிய ஆட்களில் நீங்களும் ஒருத்தரா? அப்படி இல்லை, ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்னு இன்ஸ்டாகிராம் மூலமாக டிக்டாக் மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸில் நீங்களும் ஒருத்தரா? அப்படி இல்லைனா எக்ஸ்போர்ட் மூலமாக, அப்படியும் இல்லைனா ஃப்ரீலான்சஸாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களில் நீங்களும் ஒருத்தராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது. கடந்த கொஞ்ச நாட்களாக சோஷியல் மீடியாவில் இருந்த ஒரு ஆர்கியூமெண்ட் தான் இந்த புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய 15% டேக்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஒரு சாரார் வந்து இது ஓகே அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. இன்னொரு சாரார் வந்து எதுக்காக புதுசாக இந்த மாதிரி டேக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால எங்களால் முடிஞ்ச அளவு இதுக்கு ஒரு விளக்கத்தை கொண்டு வரதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். கவர்மெண்ட் சைடில் இருந்து இதுக்கான விளக்கத்தை அவங்க அறிக்கை மூலமாக கொடுக்குறப்போ அதுக்கான ஒரு கிளியரான ஒரு டெஃபினேஷனை வந்து அவங்க தந்த மாதிரினா எங்களுக்கும் தெரியலை. அதாவது இந்த டேக்ஸுண்ட பேசிக்கான கன்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக ஒரு ப்ரொடக்டையோ அப்படி இல்லைனா ஒரு சர்வீஸையோ இலங்கைக்கு வெளியே நீங்கள் கொண்டு போகிறப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு, வருமானத்துக்கு கிடையாது, லாபத்துக்கு 15% டேக்ஸாக நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அறிக்கையில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய பேசிக்கான கன்செப்ட். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு லாயராக இருக்கிறீங்க, உங்களுடைய கிளையண்ட் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறாருன்னு சொன்னால், அந்த சிங்கப்பூருடைய லீகல் சிஸ்டம் சம்பந்தமாக நீங்கள் ஒரு லீகல் அட்வைஸ் கொடுக்குறீங்களா இருந்தால், அந்த சேவை வந்து இலங்கைக்கு வெளியே போய் தரக்கூடிய ஒரு சேவை. அந்த சேவைக்கு கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ், அதாவது உங்களுடைய லாபத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும். அப்படி இல்லை, அதே சிங்கப்பூர் கிளையண்ட்டுக்கு ஸ்ரீலங்கன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கனுடைய சுப்ரீம் கோர்ட்லேயோ இல்லைனா ஹை கோர்ட்டில் இருந்தோ ஒரு லீகல் அட்வைஸ் வந்து வழங்கப்படுறப்போ அது இலங்கைக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சேவை அப்படிங்கிறதுனால அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை தான் இந்த அறிக்கையிலேருந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் இதுக்கப்புறமா அதிகப்படியாக கேட்கக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட்டில் ஒரு விஷயம்தான் இந்த யூடியூப்பில் ஏர்ன் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவல்ஸும், அதாவது தனியாக யூடியூப் சேனல்ஸ் நடத்தி ஏர்ன் பண்ணக்கூடிய நாங்களும் இதுக்கு டேக்ஸ் கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதுக்கான பதிலையும் வந்து அந்த அறிக்கையிலே வந்து ஓரளவு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, யூடியூப் வீடியோஸில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறப்போ, அதாவது யூடியூப் வீடியோவை மொனடைஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுறப்போ அந்த யூடியூப் வீடியோஸை ஸ்ரீலங்காவில் பார்க்குறவங்களும் இருப்பாங்க, அதே நேரம் ஸ்ரீலங்காவுக்கு வெளிநாடுகளில் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. இதனால் உங்களுக்கு ஸ்ரீலங்கன் வருமானமும் கிடைக்குது, அதே நேரத்தில் டாலர் வருமானத்தையும் உங்களால் எடுக்கக்கூடியதாக இருக்குது. இதுவரைக்கும் இருந்த சிஸ்டம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கைக்கு உள்ளே இருக்கக்கூடிய வருமானத்தில் மட்டும்தான் நீங்கள் அதுக்கான டேக்ஸை வந்து கட்ட வேண்டியதாக இருந்தது. ஆனால் ஏப்ரல் 1 பின்னால் இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய வருமானமாக இருக்கட்டும், இல்லை டாலர் மூலமாக வெளிநாட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் இருக்கட்டும், அந்த வருமானம் கிடையாது, லாபத்துக்கு முதல் 1.8 மில்லியனுக்கு வந்து உங்களுக்கு வரி விலக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்களா இருந்தால், யூடியூப் மூலமாகவோ இல்லைனா வந்து டிக்டாக், இன்ஸ்டா மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்களா இருந்தால், அந்த முதல் 1.8 மில்லியனுக்கு மேலே எடுக்கக்கூடிய வருமானத்தின் லாபத்துக்கு நீங்கள் வந்து 15% டேக்ஸ் வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அறிக்கையினுடைய பேசிக் கன்செப்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இலங்கை மக்கள் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி தான், எதுக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு புது வகையான டேக்ஸை கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுக்கும் வெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டுறோம், பேயி டேக்ஸ் கட்டுறோம், கெய்னின் டேக்ஸ் கட்டுறோம், இந்த மாதிரியான எக்கச்சக்க டேக்ஸை வந்து நாங்கள் கட்டி கொண்டு இருக்கிறப்போ எதுக்கு இப்படி ஒரு டேக்ஸை கொண்டு வந்திருக்கீங்கன்னு நீங்கள் கேட்குறதுனால அரசாங்கம் இதுக்கான பதிலையும் நேரடியாக சொல்லலை, மறைமுகமாக எங்களுக்கு இத்தனை வருஷமாக சொல்லி கொண்டிருக்கு. உதாரணத்துக்கு இலங்கையோட அரசாங்கத்தின் வருமானம் 5 ரூபாயாக இருந்தால் அதனுடைய செலவு 7 ரூபாயாக இருக்குது. அதுலேயும் 3 ரூபா இலங்கையுடைய கடனுக்கான வட்டிகளை செலுத்துறதுக்கே வந்து சரியாக இருக்குது. இப்படி இருக்கிறப்போ இலங்கையோட சுகாதாரத்துக்கும் இலங்கையுடைய கல்விக்கும் தேவையான காசை வந்து செலவு பண்ணுறதுக்கு இலங்கையோடைய அரசாங்கத்துக்கு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கத்துடைய முதலாவது பிரச்சனை தான் அதனுடைய விசாலமான தன்மை. அதாவது அடிமட்டத்தின் அளவு வந்து மிகப்பெரியதாக இருக்குது. இது அட்வொகாட்டா மூலமாக நாங்களும் நிறைய தடவை உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறோம். இந்த விசாலமான அடிப்படை கட்டமைப்புக்கு தேவையான செலவை கொண்டு வரதுக்கு தான்
இப்படி ஒரு வரியையும் வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற இன்னொரு விடையையும் வந்து அரசாங்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஆக மொத்தத்தில இந்த புதிய 15% வரி கட்டமைப்பு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இலங்கையினுடைய நஷ்டம் தரக்கூடிய நிறுவனங்கள், அதாவது ஸ்டேட் ஓன் என்டர்பிரைசஸுக்கு தேவையான காசுகள கொண்டு வரதுக்காகவும், அதே நேரத்தில இலங்கையினுடைய கடனுக்கு தேவையான வட்டிகள கட்டுறதுக்காகவும், இன்னொரு பக்கம் இலங்கையினுடைய விஷாலமாகிக் கொண்டிருக்கக்கூடிய அடிப்படையான கவர்ன்மென்ட் ஸ்ட்ரக்சருக்கு தேவையான காசுகள கொண்டு வரதுக்காகவும் தான் இந்த புதிய வகையான வரி கட்டமைப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு வியூகத்தையும் நாங்க கொண்டு வரக்கூடியதா இருக்கு. இந்த புது வகையான வரி கட்டமைப்பு உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில பாதிப்பு செலுத்தக்கூடியதா தான் இருக்கும். ஏன்னா, நீங்க குடிக்கக்கூடிய 1 கப் டீயில இருந்து நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு வரைக்கும், அங்கருந்து எடுக்கப்படக்கூடிய காசு தான் வரியா இலங்கையோட அரசாங்கத்துக்கு வந்து செலுத்தப்பட்டு கொண்டிருக்கு. அதனால தான் எப்பவுமே பெரிதாகிக் கொண்டிருக்கிற இந்த இலங்கை அரசாங்கத்தின் கட்டமைப்ப சிறியதாக்கணும், சுருக்கணும் அப்படின்னு அட்வொகாட்டா மூலமா நாங்களும் அடிக்கடி வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறோம். அதனால யூடியூப் மூலமா ஏர்ன் பண்றீங்களா இருக்கட்டும், இல்ல நார்மல் பீப்பிள் கிடையாது, நாங்கள்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்சரா இருக்கட்டும், இல்ல ஃப்ரீலான்சரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வரிகள செலுத்துறதுக்கு ரெடியா இருங்க.